இன்றைக்கி நல்லா மணக்க மணக்க ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் வறுத்தரைச்சி ஒரு சிக்கன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். செய்கிறது என்னமோ சிம்பிளாக தாங்க இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நிஜமாவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், அரை கப் துருவன தேங்காயும் சேர்த்து நல்லா வதங்கினதும் இது கூட ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் நல்லா தாராளமாக குழமிளகாய் தூளும் சேர்த்து நல்லா வதங்கினதும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடையில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பழுத்த தக்காளி, தேவையானாலும் உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கன், அது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருந்த மசாலா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் நல்லா செக் பண்ணி உங்களை மூடி போட்டு கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க விட்டுக்கலாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி உங்கள் மேலே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்து மூடி போட்டு திரும்ப இவங்களை 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கணும்னா நல்லா மணக்க மணக்க சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இவங்களை சூடாக சாதத்தோட சப்பாத்தி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவுமே இன்னும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.